வந்ததுல இருந்தா இவ்வளவு அநியாயம் பண்ணுதோ. இந்த பாழ ஆட்டுக்கு சாவு நெருங்கிடுச்சு. அதான் பாண்டியா, ஆடு முத்தையமையனை கடிச்சு சாவடிச்சிருச்சான். என்னது ஆடு கடிக்கிறதாவது? பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் விழுந்து விடு பாப்பா. ஆட்டுக்கடா சூர்யா. காவேரி அம்மா, உன் ஆட்டுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எங்க தெருவுக்கு வந்து அசிங்க வேலையெல்லாம் பண்ணுது. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அது வந்து தட்டுல வாய வைக்குது. பலி கொடுக்க இருந்த அந்த ஆட்டை பலி கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அன்னைக்கு தடுத்தீங்கல்ல, அதனோட பலன் தான் இன்னைக்கு இப்படி நடக்குது. காவேரி அம்மா, அதை இப்படியே விட்டுட்டா இன்னும் என்னென்ன அக்கிரமங்கள் செய்யுமோ, அதனால அதை சாகடிச்சிடுறதா உத்தமம். தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. அன்னைக்கு பலியாக வேண்டிய ஆட்டை மீட்டு சூர்யான்னு சொல்லி நான் வளர்த்தங்க. அது சின்ன வயசுல இருந்து எங்க குடும்பத்துல ஒன்னா இருந்து ஒழுங்காத்தான் வளர்ந்துச்சு. இன்னைக்கு உங்க எல்லாரையும் கஷ்டப்பட வச்சிடுச்சு. ஆனா எனக்கு பண்ண அநியாயத்தை எப்படி மறக்கிறது? அது ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. சூர்யா வேற இல்ல, என் பையன் வேற இல்ல. பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அதை ஒண்ணு பண்ணிடாதீங்க. இந்த அம்மாக்கு என்ன சொன்னாலும் புத்தி லேட்டாது. அதை தலையெழுத்து அனுபவிக்கட்டும். வாங்கயா, வாங்க வாங்க. வந்துட்டியா? உண்ட வீட்டுக்கு மனுஷங்க தான் ரெண்டுகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பிராணிகளும் அதையே செஞ்சா பிராணிகளுக்கும் மனுஷங்களுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு? நான் உன்னை என் புள்ளைய விட அதிகமா பாசம் வச்சு வளர்த்த. ஆனா நீ என் மஞ்சள் குங்குமத்தையே அழிக்க பாத்தியே. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு இப்படி செஞ்ச? என் கணவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சுன்னா எனக்கும் என் பிள்ளைக்கும் யார் இருக்காங்க? என்ன இருந்தாலும் நீ ஒரு பிராணி. கடைசியில உன் கெட்ட புத்திய காட்டுட்டேல்ல. போதும் போதும் நீ பண்ண உதவி. ஜனங்க வந்து உன்னை சாகடிக்க சொன்னாங்க. ஆனா நான் பொண்ணு இல்லையா? காப்பாத்தின கையால உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு ஒப்பல. போ, இனி எப்போ என் முகத்துல முழிக்காத. இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காத. என் மேல ஆன, என் புள்ள மேல ஆன, அங்காள பரமேஸ்வரி மேல ஆன. போயிடுகிறது. காவேரி, வயிற்றுல முட்டினதுக்கு முதுகுல கட்டி வந்திருக்குன்னா இது ஏதோ செய்வனையா தான் இருக்கணும். உன் கணவருக்கு சீக்கிரம் குணமாகணும்னு அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்த. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். விஜய், அம்மா காவேரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீ தெய்வத்துக்கு பூஜை பண்ணினம்மா? உன் பூஜைக்கு பரிசா அந்த தெய்வம் கொடுத்தத பாத்தியாமா? ஐயோ, இது என்ன கொடுமம்மா! எந்த தப்புக்காக என் பிள்ளைக்கு இந்த கடுமையான தண்டனை? எந்த தகப்பனுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாதுமா?
சோதனைங்கிறது இதுதான். உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற சூரியன் கிரகணத்துல இருட்டாயிடுது. நாமளோ சாதாரணமானவங்க. விதி விட்டுடுமா என்ன? விதின்னு வந்தத அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த தாய் கருணை காட்டினா உங்க கஷ்டங்கள்லாம் கற்பூரமா கரைஞ்சிடும். அந்த தாய் கோயில் கொண்டிருக்கிற சேத்திரங்களுக்கு போய் அங்க இருக்கிற புனித நதிகள்ல நீராடி அந்த தாயை தரிசனம் பண்ணா உங்க கஷ்டங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். அகிலத்தின் தாயே அபயாம்பிகையே ஓம் நமக. அமர்ந்தாய் கமலத்தில் அழகாக நீ ஏடொரு இளங்கரமேந்தியே காலின் நிழலில் அமருவேன். காயனும் அட்சரத்திலே வரும் பெயர் வரைந்தும் கால் தொழுது துதி கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ காருண்யம் காட்டு நீ. கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொல்ல நீ. கை தொழ தெய்வம் காக்குமே என்று கணத்தில் காட்ட வேண்டும். கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ காருண்யம் காட்டு நீ. கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொல்ல நீ. கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ காருண்யம் காட்டு நீ. கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொல்ல நீ. ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய்
காப்பாற்ற வேண்டும்